வந்ததே ஆபத்து வாரிசு அரசியல் எங்கன்னு பார்த்தா கர்நாடகாவில். கர்நாடக மாநிலத்தில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் குமாரசாமி தலைமையிலான ஜேடிஎஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகருமான பிரஜ்வல் ரேவண்ணாவினுடைய பாலியல் வீடியோக்கள் வெளியாகி கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்து விசாரணை நடத்தி வராங்க. இதற்கிடையில் பாஜக முக்கிய நிர்வாகி ஒருவர் போன வருஷமே இந்த வீடியோ விவகாரம் குறித்து எச்சரிக்கையாக பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதியிருந்த தகவலும் வெளியாகி இந்த விவகாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கு. தேவகவுடாவினுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஹசன் தொகுதி எம்பியாக இருக்கார். தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா ஹோலே நரசிபுரா தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த நிலையில தான் இப்போதைய மக்களவை தேர்தலில் தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. இதில் பிரஜ்வல் ரேவண்ணா திரும்பவும் அதே தொகுதி, அதாவது ஹசன் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். கடந்த 26ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில தான் இப்போ பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 300 பெண்களோட பிரஜ்வல் பாலியல் தொடர்பு கொண்டதாக புகார்கள் எழுந்திருக்கு. கட்சியில் பதவி கோரி வரக்கூடிய பெண்கள், உதவி கேட்டு வரக்கூடிய பெண்கள், அரசு பெண் அதிகாரிகள், இவங்க எல்லாரையும் பிரஜ்வல் இலக்கு வைத்து வலைகளை வீழ்த்தி பாலியல் கொடுமை செய்ததாக சொல்லப்படுது. தேர்தல் முடிந்தவுடன் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு சென்றுவிட்ட நிலையில் அவரது வீட்டில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர் ஒருவர் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கார். அதில் ரேவண்ணாவின் மனைவி ஊரில் இல்லாத சமயத்தில் ரேவண்ணா பாலியல் கொடுமை செய்ததாக சொல்லியிருக்கார். அவரது மகன் பிரஜ்வல் தன்னுடைய மகளுக்கும் கூட பாலியல் கொடுமை செய்ததாக அவர் சொல்லியிருக்கார். இந்த புகார் மீது விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தான் ஆயிரக்கணக்கான ஆபாச வீடியோக்களும் வெளியாகியிருக்கு. ஆனால் புகார் அளித்த பெண்ணினுடைய மாமியார் கௌரம்மா அளித்த பேட்டியில் தன்னுடைய மருமகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே ரேவண்ணா வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் இப்போ உள்நோக்கத்தோட புகார் தரப்பட்டிருப்பதாகவும் பேட்டி கொடுத்திருக்காரு. இது உண்மையா அல்லது நிர்பந்தமா என்பது விசாரணையில் தான் தெரிய வரும். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவகவுடாவின் மகன் குமாரசாமி கவுடா தனது அண்ணன் ரேவண்ணாவினுடைய விவகாரம் குறித்து காரச்சாரமாக பேட்டி கொடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்காரு. ஹாசன் வீடியோக்கள் தேர்தலின் போது வெளியாகின. இப்போது எஸ்ஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விசாரணையின் முடிவில் உண்மைகள் வெளியே வரும். யார் தவறு செய்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யணும். யார் தவறு செய்திருந்தாலும் மன்னிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனால் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்ததும் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். எங்கள் குடும்பத்தில் நானோ தேவகவுடாவோ பெண்களை மரியாதையாகத்தான் நடத்துவோம். பாதிக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் ஆதரவும் கரிசனத்தையும் தான் காட்டியிருக்கோம். அத்தகைய பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதான் முயற்சித்திருக்கோம். பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்கிறது அது சொல்லப்படுவதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தங்களுடைய பணியை செய்வாங்க. பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருந்தால் அவரை திரும்ப அழைத்து வருவது அதிகாரிகளுடைய பொறுப்பும் கடமையாகும். என்னை கேட்டிங்கன்னா, பிரஜ்வலை இந்தியாவுக்கு அழைத்து தான் விசாரிக்கணும், இந்தியாவுக்கு அழைத்து தான் வர வேண்டும் அப்படின்னு, இந்தியா கூட்டு வரணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் குமாரசாமி. கர்நாடக அரசியலை பொறுத்த வரைக்கும் குமாரசாமிக்கும் ரேவண்ணாவுக்கும் வாரிசு போட்டி இருந்தே வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மறந்துவிட முடியாது. அதனால் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கோண சிக்கல் இருக்குது. ரேவண்ணாவிற்கு எதிராக குமாரசாமி களத்தில் குதித்திருக்காரா? இதற்கு மாநில அரசு எந்தளவுக்கு துணை போயிருக்கு? ஒருவேளை தேவகவுடாவும் குமாரசாமியும் கைவிட்டாங்க அப்படின்னா ரேவண்ணா காங்கிரஸ் பக்கம் தாவி விடுவாரா அப்படிங்கலாம் போக தான் நமக்கு தெரிய வரும்.